ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் அரை கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கலோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவு தனியாக இருக்கட்டும். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், 2 வரமிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்த உடனேயே நம்மளுக்கு சாம்பார் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். அந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இது கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு புளியை அரை கப் அளவு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.